எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முழுமையா அசெம்பிள் ஆயிட்டோம். 4 பேருமே. முதல்ல வந்து உங்க எல்லாருக்கும் நன்றி. அரட்டை ஸ்குவாட் ஆரம்பிச்சு சில மாதங்களில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஐ திங்க் இன்னும் ஒரு 60 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா 5000 மார்க் நம்ம அடைஞ்சிருவோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா நாங்க பேசிட்டு இருந்தோம். அதை வந்து உங்க எல்லாரோடய ஷேர் பண்ணிட்டு உங்களையும் வந்து அந்த ஜேர்னில கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபன் பண்றீங்க. அதுக்கு தேங்க்ஸ். ஸோ இந்த ஜேர்னி வந்து இன்னும் நிறைய பேரோட நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணி இன்னும் நல்லா கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த ஜேர்னியை வந்து கொண்டாடும் விதமாக 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே உங்க கையில தான் இருக்கு எப்போ வரப்போறாங்க அப்படின்னு. வந்த உடனே ஒரு லைவ் போலான்னு இருக்கோம். அந்த லைவ்ல வந்து உங்கள சிலர் வந்து எங்களோட வி வெல்கம் யூ டு ஜாயின் அஸ் ஃபார் அ சாட் லைவ் சாட் செஷன். ஸோ அது வந்து ஹோப்ஃபுல்லி வி பிளான் டு டூ இன் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், ஹோப்ஃபுல்லி திஸ் வீக்கெண்ட். அது எப்போ டேட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லுவோம், முதலாளி சொல்லுவார். பட் தென் நீங்கள் அந்த லாஸ்ட் எபிசோடில் வந்து இமெயில் கொடுக்க சொல்லியிருந்தோம். அதுக்கே நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து வி வெல்கம் யூ ஆல் அண்ட் ஹாவ் யூ ஆல் ஆன் அவர் ஷோ. ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து சொல்ல வேண்டிய மேட்ரு. அடுத்து இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, ஐபிஎல் எப்போ ஐபிஎல் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, ஐபிஎல் இஸ் ஆல்வேஸ் இன் நியூஸ். இப்போ வந்து நிறைய ட்ரேட் நியூஸும் நடந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா வந்து சிஎஸ்கேல இருந்து ஆரம்பிக்கலாம். சிஎஸ்கே அப்படின்னு ஒன்னே எல்லாரும் சஞ்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல அந்த பேச்சு தான் வந்துட்டே இருக்கு. முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, சிவம் தூபே அங்க போறாரு, சஞ்சு சாம்சன் வராருன்னாங்க. தூபேக்கு பர்த்டே விஷ் எல்லாம் போட்டாங்க ஆர்ஆர்ல இருந்து. இதெல்லாம் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஆஷ் வந்து அங்க போறாரு, அதுக்கு பதிலாக வந்து இவங்க சஞ்சு கொடுக்குறான்னாங்க. பட் ஃபைனலாக என்ன வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா, ஜடேஜா ஃபார் சஞ்சு கேட்டாங்க. சிஎஸ்கே வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. நம்மளும் ஒரு லைவ்ல அதை பற்றி பேசியிருந்தோம். சிஎஸ்கே அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு. இப்போ வந்து சஞ்சுவை வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேடுக்கு எதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஜடேஜா நான் மட்டும்தான் ஒத்துக்குவாங்க, ஜடேஜாக்கு சிஎஸ்கே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க வந்து இன்னும் நிறைய பேரோட வேற பேசிட்டு இருக்காங்க. வாட் வி சீன் ரிப்போர்ட்ஸ், அக்சர் பட்டேலோட டைரக்ட் ஸ்வாப் கூட கேட்டிருக்காங்க. அக்சர் ஃபார் சஞ்சு, அங்கிருந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல், இங்கிருந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். அதுவும் மெட்டீரியலைஸ் ஆகுமான்னு தெரியல. இன்னொரு ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர் ஃபார் சஞ்சு அவங்க ஒத்துக்காம வெங்கடேஷ் ஐயர் பிளஸ் இன்னொரு பிளேயர் ஃபார் சஞ்சுன்னு கேட்டிருக்காங்க போல கேகேஆர்ட்ட. அதுக்கும் மெட்டீரியலைஸ் ஆகிறது டவுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஃபார் வெங்கடேஷ் ஐயராச்சும் கொடுங்க அப்படின்னு கேகேஆர்ல இருந்து கேட்டிருக்காங்களாம். ஸோ இதெல்லாமே இந்த சஞ்சு சாம்சனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நாட். ஸோ இந்த நாட்டை பத்தி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த நாட்டு என்ன ஆகும்? இது எந்த நாட்டுமே வேலை செய்யலைன்னா சஞ்சுவா வந்து இன்னைக்கு முதலாளி சொல்லுவார், இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஒரு நியூஸ் படிச்சீங்களே, அந்த நியூஸ் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க முதலாளி, அப்படியே மற்றவங்களும் சொல்லுங்க. அந்த பர்மா முடிச்ச வந்து சஞ்சு சாம்சன் மட்டால தான் அவுக்க முடியுன்ற மாதிரி தெரியுது. அவருக்கு காலையில வந்து ராடா டீம் வந்து சோர்சஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதுவும் பிக் பாஸ்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, என்னைய இன்னும் ரிலீஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஆப்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, இல்லாட்டி என்னை ட்ரேட் பண்ணிருங்க, நீங்க இருக்க விடாதீங்க, நான் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னா, நேத்துதான் வந்து இன்னொரு ஆர்ஆர்ல இருந்து யாரோ ஒரு கோர் பர்சன் வந்து சஞ்சு வந்து நாங்க விடுறதா இல்ல, ஹில் பி ஃபார் எவர் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ் சொன்ன மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா மாத்திட்டாரு. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. இல்ல போற போக்கு பார்த்தா எந்த டீமாவது பரவாயில்ல, ஆர்ஆர் மட்டும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் அதுல மட்டும் ஒண்ணு கிளியரா தெரியுது. நாட் எவ்ரி நம்ம வந்து ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது சொன்னோம், நாட் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் வித் இந்த டீம் அப்படின்னு. அது அந்த வந்து உண்மையா இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, இவ்வளோ இது வந்திருக்காது, இவ்வளோ என்கொயரி லைக் அந்த பிளேயரை பத்தி என்கொயரி பண்றது, அவரோட ஏஜென்ட் வந்து சிஎஸ்கேக்கு போறதுக்கான போஸ்டுக்கு லைக் போடுறது, அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. அவரோட சஞ்சு சாம்சனோட ஏஜென்ட் வந்து சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் போறாருன்றதுக்கு லைக் போட்டது, அதுல இருந்து சம்திங் இஸ் நாட் ஆல் ரைட் வித் டீம், அது மட்டும் தெளிவா தெரியுது. ஸோ ஐ திங்க் ப்ராபபிளி ஹி வில் பி இந்த ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரேடுக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல எதுவும். ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட், அவரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில கூட சஞ்சு சாம்சன் அங்கேயோ பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கப்ப கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து டினை பண்ணல, வெயிட் ஃபார் த டீடைல்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு தவிர அதை டினை பண்ணல எதுவுமே அவர். அவர் பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வாங்கன்றதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா வெளியே வருவாரு. பட் என்னன்னா, இப்போ சென்னை அப்படி போகணும்னா நம்ம சரி நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி 3 பேர் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா கையில அந்த அளவுக்கு காசு இருக்காது சஞ்சுக்கு எல்லாம் போறதுக்கு. ஸோ நம்ம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தான் லுக் இன்டு சென்னை அவர் ஆப்ஷனுக்கு வந்தா.
ஆப்ஷன் லாகூர் வைஸ்லாம் என்ன போய் எடுக்கிறதுக்கு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கிடையாது. உள்ள வாங்க. சஞ்சு வருவாரா சஞ்சுட்ட இல்லையா? இப்ப காசு இல்ல லாகூர் அப்படி வந்திருக்காரு, இப்படிங்கிறாங்களே. சொல்லுங்க. இதான் போன சஞ்சுட்ட காசு முன்னாடி இருக்கு, சஞ்சுட்ட காசு முன்னாடி சஞ்சு இருக்கு. வாங்க காசு இல்ல. இல்ல அது சிஎஸ்கே கிட்ட தான் அதான் காசு. சொல்றேன். அந்த ஆஹ் வந்து இந்த முடிச்ச வந்து சிஎஸ்கே வந்து 3 முடிச்சா போட்டுருவாங்க மங்களகரமா. எப்படி? சஞ்சு வந்து சிஎஸ்கேக்கு நமக்கு தான். இது காசு இல்ல இது இல்ல கன்னு 3 கன்னு பிஹெச்கே எனக்கு தான், பொண்ணு படமாடா. எனக்கு தான். அதெல்லாம் அடிச்சிருவாங்க பிரதர், அதெல்லாம் வாங்கிடுவாங்க. அது இந்த ஃபுட்பால் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி வேற வழியே கிடையாதுன்னு கொஞ்சம் கம்மி பண்ண காசு ட்ரை பண்ணுவாங்க பாத்தியா? அந்த மாதிரி கூட சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி தான் இப்பயும் விளையாடுறாங்க. அந்த ஃபுட்பால்ல இந்த மேனேஜர் வந்து மற்ற டீம் போகணும்னா அந்த அவங்க போஸ்ட்டை லைக் பண்ணுவாங்க. அதான் இப்ப சஞ்சு சாம்சனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சும்மா அப்படி மாதிரி இது சிஎஸ்கே பண்ணி வந்து கொடுத்தா அஸ்வின் வேணா எடுத்துக்கோங்க, இல்ல அதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பர்சனலா கேட்டா கூட ஜடேஜா இல்ல, கொடுத்துட்டு அஸ்வினுக்கு கூட அவங்க ஒத்துக்க சாம்சங் மாட்டாங்க. எடுத்துக்கலாம். அவங்க ஏன் ஒத்துக்க அது பர்சனல் ஒப்பீனியன். அது சிஎஸ்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல சி எண்ட் இது ஆஃப் நம்ம த டே பேசுறோம். இல்ல எண்ட் ஆஃப் த டே வந்து சஞ்சு சாம்சன் வந்து நான் கண்டிப்பா இந்த டீம்ல இருக்க மாட்டேன், என்ன ரிலீஸ் பண்றேங்க அப்படின்னு சொன்னா they have அவங்க to ரிலீஸ் பண்ணாங்க. என்ன சொல்றது இல்ல அப்படின்னு அல்ல இப்ப இந்த ஆப்ஷன்ல வந்து they don't have to release him, பட் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு பிளேயர், பெரிய பிளேயர், அவ்வளோ வருஷமா இருந்த பிளேயருக்கு வந்து they will release him. அந்த மாதிரி நான் ஸ்ட்ரிக்டா வந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்களும் வந்து சரி வேற வழி இல்லைன்னு விட்டுருவாங்க. அதுக்கு அந்த 18 வச்சு ஆக்ஷன்ல எதுவுமே கிடைக்காம அஸ்வின் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க மாட்டாங்களா கடைசியா? வாய்ப்பு இல்ல நான் ட்ரேடிங் கூட இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துக்க மாட்டாங்களா? இல்ல அஸ்வினே வேணாம் ரிலீஸ் பண்ணி அது எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு சினாரியா சொல்றேன், நீங்க 3 பேரும் அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. இப்ப வந்து அஸ்வின், சஞ்சு சாம்சன் ஆக்ஷன் வந்துட்டாரு. இப்ப மட்டும் சொல்ற மாதிரி அஸ்வின், திரிபாதி, ஹூடா, கான்வே, ரச்சின் ரவீந்திரா, இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. இந்த 5 பேர் நான் சொல்றேன். திரிபாதி, ஹூடா, கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அஸ்வின். இது கூட 1-2 யாராவது விளையாடாத காஸ்ட்லி பிளேயர் 25 கிட்ட வருது. 25 கிட்ட வந்துச்சு. 25. இது 10மா சஞ்சு எடுக்க ஷுவரா எடுத்துட முடியும்னு சொல்ல முடியுமா? நீங்க 5 பேர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பிளேயர் தான் எடுக்கணும்னா பேலன்ஸே ஆஃப்செட் ஆயிருது கம்ப்ளீட்டா. பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்ப வந்து அது எடுத்து அள்ளி போட்டுருவாங்க பிரதர். 20 அதெல்லாம் பண்ணலாம் பிரதர், பண்ணலாம் பிரதர். சிஎஸ்கே நம்ம கணக்கு இந்த 5 பேரை கொடுத்து 25 ரிலீஸ் ஆனா ஷுவரா சஞ்சு கிடைப்பாருன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஒரு மோசின்கானே ஒரு மயங்கி அதையும் போட்டு எடுத்துட மாட்டாங்களா? அதான் சொல்றேன். அவர் வந்து நான் 27 கொடுத்து எடுத்தேன், அடுத்த ஹையஸ்ட் எனக்கு 26ல எனக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவரை வந்து நீங்க குறைச்சு இடப்பட முடியாது. அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அவரு. சரி, அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்னொரு கேள்வி 3வது கேள்வி வந்துட்டீங்க பிரதர். இந்த 5 பேரு பிளஸ் பத்திரானா இப்ப முடியுமா? அதாவது பத்திரானா கொடுப்பாங்கங்கிறது டவுட் தான். எடுக்கலாம். பத்திரானா கொடுப்பாங்கன்றது டவுட் தான் ராகுல். பட் அவங்களுக்கு டெஸ்பரேட்டா சஞ்சு வேணும் அப்படின்னா இந்த 5 பேரு பத்தாது, 25 வச்சுன்னா நீங்க ஷுவரா ஆக்ஷன் போனீங்கன்னா சஞ்சு எடுக்க முடியும்னு உங்களுக்கு ஷுவரா சொல்ல முடியாது இல்ல. அப்ப பத்திரானாவை சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சரி, பத்திரானாக்கு அவ்வளவு போக மாட்டாங்க. நீ அதை விட நீ 10 கொடுத்து நம்மகிட்ட வந்து 35 இருக்குன்னு கூட வச்சுக்கோ. நம்ம வந்து 30 வரைக்கும் போவோமா இல்ல 25 வரைக்கும் போவோமா? போலாம் வெற்றி. இல்ல ஒன்னே வெற்றி 35 வச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ. 35 36 வச்சுக்கோ. பத்திரானாவை ரிலீஸ் பண்ணா 36 வச்சுட்டு போய் சஞ்சு ஒரு 28க்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. 28 29னே வச்சுக்கோ. திரும்ப வந்து ஒரு 6-7க்கு பத்திரானாவை எடுத்துட முடியும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் பத்திரானாவை. 6-7 அதிகம்னு நினைக்கிறேன் பத்திரானாக்கு. அப்படி ஓகே, அந்த சினாரியோ ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே. ஆமா, எப்படியா ஆனா அந்த செகண்ட் பத்திரானா எடுக்கிற வரைக்கும் பத்திரானா இருப்பாரா? இல்ல பத்திரானா ஆப்ஷன் பூல் தான் போடணும். லாகோல் ஆப்ஷன் பூல் தான். சஞ்சு சாம்சன் தான் ஃபர்ஸ்ட் வர போறாங்க. எப்படியா இருந்தாலும் மார்க்கி பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. மார்க்கி பிளேயர்ஸ் எல்லாம் பத்திரானா இருக்க போறது இல்ல. கஷ்டமான கேள்விதான். ஆனா பத்திரனாக்கு நம்ம ஸ்கெட்ச் போட்ட மாதிரி வேற யாராவது ஸ்கெட்ச் போட்டு இப்ப நீ 25 எடுத்துட்டேன்னா பெரிய ஒன்னும் இப்ப ஒன்னும் பெருசா டிமாண்ட் இல்ல மார்க்கெட்ல அவருக்கு. எல்எஸ்ஜி வந்து மாயங்காதா இவங்க எல்லாம் இறக்கிட்டாங்க அப்படின்னா they will prefer தானே. இல்ல வெற்றி, அவங்கதான் ஏற்கனவே வந்து ஒரு ஃபாரின் பவுலர் விளையாடுறதுக்கே அவ்வளவு நேரம் யோசிச்சாங்க. கடைசியா தான் அந்த வில்லோரோக் விளையாடினாங்க. சோ அவங்க வந்து பேட்ஸ்மேனே கிடையாது, இந்தியன் பேட்ஸ்மேனே. அவங்க வந்து 3 ஃபாரின் பேட்ஸ்மேன் விளையாடி ஆகணும். 4வது ஒரு பவுலருக்காகலாம் பத்திரானாக்காகலாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து வேற கேமரூன் கிரீன் தான் இது போடுவாங்க. கிரீன் வந்து நம்ம ஆளுங்க கேமரூன் கிரீன் போக மாட்டாங்களா? இப்ப சஞ்சு சாம்சனுக்கு போறாங்களான்னு பாப்போம்.
அதுக்கு சஞ்சு சாம்சங் ஒர்க் அவுட் ஆகலன்னா போலாம். அதுவும் 15க்கு போயிட்டு அப்புறம் விட்டுருவோம் நம்ம. அதான் பிரச்சனை. ஆக்சுவலா கேம்ரூன் கிரீன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். விஜய் கேட்கல பிரதர், நீங்க பேசுறது கேட்கல. மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க. ஸ்டோக்ஸ் விளையாட வரான்னு சொல்ல நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் போவாங்களான்னு எனக்கு சொல்றதான்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸ்டோக்ஸ் வந்து ஸ்டோக்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனா இப்ப திரும்ப ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அங்க வந்து நம்ம போனத மாதிரி 16 கோடியோ ஏதோ கொடுத்து எடுத்து முதல் மேட்ச்ல இன்ஜுரி ஆகி கடைசி இருக்கும். ஆனா உட்காந்து வச்சு டோர்னமெண்ட் ஜெயிச்சோம். அந்த மாதிரினா ஓகே. இல்ல, ஸ்டோக்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் வர ஸ்டோக்ஸ் எல்லா மேட்சும் ஃபிட்டா இருப்பாருங்கிறதும் டவுட் தான். ஸ்டோக்ஸ் எடுக்கிறது இது இல்ல, ஸ்டோக்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு. ஸ்டோக்ஸ பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஸ்டோக்ஸ் என்ன தோணுதுன்னா, ஒரு இல்ல பிரதர் கேட்கல. ஸ்டோக்ஸ் வந்து எனக்கு என்னமோ மோஸ்ட்லி இந்த ஆஷஸ் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா தென் ஹி மைட் கோ ஆன் டு பிளே ஐபிஎல். அவர் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஐபிஎல் விளையாட மாட்டாரு அவர். அவர் எப்ப அப்ப ரிட்டையர் ஆவாரு? 2 இயர்ஸ் ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ட்ரி கொடுப்பாருன்னு பாப்போம். ஐ திங்க் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்பயும் கேட்கலையா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஆனா ஊருக்கே கேக்குது. இல்லடா, ஸ்டோக்ஸுக்குலாம் ஃபுல்லா போனாங்களே, அது சொல்ல வந்து ஸ்டோக்ஸ் வர்றது ஒன்னும் ஆப்ஷன்ல. சிஎஸ்கே இருக்க காசெல்லாம் போட்டு ஸ்டோக்ஸ் எடுத்தாங்களோ ஒரு காலத்துல, அந்த மாதிரியும் பண்ணுவாங்கல்ல. இல்ல சிஎஸ்கே இல்ல இனி போக மாட்டாங்க. சிஎஸ்கே வந்து சொல்ல முடியாது. தே ஹேவ் அப்சஷன் வித் ஸ்டோக்ஸ். போனா போவாங்க. பட் அந்த போன வருஷம் அவர் விளையாடல. பட் அதெல்லாம் விளையாடலனாலும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். They have an obsession with foreign all-rounder, not இல்ல, only Stokes. நியூசிலாந்து பேஸ்ட் பிளேயர்ஸ். அவர் நியூசிலாந்து தானே பேசிக்கா. ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் கரெக்ட் தானே வெற்றி. ஃபிளின்டாஃப்க்குலாம் போனாங்க. இப்ப கேக்குதா? கேக்குது. இல்ல அதான் சொல்றேன், அவர் நியூசிலாந்து போனாங்க. இல்ல, ஸ்டோக்ஸ் பேசிக்கா நியூசிலாந்தர் தானே. அதனால அது ஒரு ஆல்ரவுண்டர். அதே மாதிரி இப்போ அடுத்து பிரேஸ்வெல் தான். சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஆப்ஷன்ல போய் எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். பட் இது பண்ணா வாய்ப்பு இருக்குல்ல. பத்திரானாவும் சேர்த்து பண்ணா வாய்ப்பு இருக்குல்ல. பத்திரானாவும் சேர்த்து பண்ணா வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இல்லைன்னா திரும்ப பத்திரானா போய் 15 கொடுத்து எடுக்கிறதும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற வழி இல்ல. இன்னொன்னு சொல்றேன், ஏத்தி ஒண்ணு அடிச்சாங்கன்னா ஏத்தி விடலாம்ல மத்த டீம்ஸ். ஆமா, இன்னொன்னும் சொல்றேன். இதுவும் மீடியா ரிப்போர்ட்ஸ் தான். கேஎல் ராகுலுக்கும் அக்ரெசிவா ட்ரேடுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. பட் தட் டிட் நாட் மெட்டீரியலைஸ். மட்டும் நீ சொல்ல அதை பத்தி. இல்ல அது இது பண்ணிருக்காங்க. பட் வந்து இப்போ டெல்லி வந்து இது இருக்கும் அந்த மாதிரி கேவலமான ட்ரேட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. இதுல அபிஷேக் சர்மாலாம் கொடுத்து இது பண்ணி 2 பிளேயர் கொடுத்துலாம் இது பண்ணிருக்காங்க. பட் இப்ப அவங்க டீம்ல உருப்படியா விளையாடுற ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன், சரி ஃபாரின் பேட்ஸ்மேனும் சேர்த்து சொல்றேன், இந்த ஐபிஎல்ல விளையாடுனது அவர் ஒருத்தர் மட்டும்தான். வேற யாரும் வந்து 350 ரன் கூட யாரும் பெருசா தாண்டல. ஸோ அதனால ஸ்டப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடினாரு. ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் ஓகே. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காதனால ஐ டோன்ட் திங்க் தே வில் ஈவன் திங்க் அபவுட் இட் நான் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட் தான் வெற்றி சொல்ற பாயிண்ட் தான். கோச்சும் அந்த கேஎல் ராகுலும் வேற நாட் ஆன் தி சேம் பேஜ். கேஎல் ராகுல் வாண்டட் டு ஓபன், இவர் வந்து மிடில் ஆர்டர் தள்ளிட்டு இருந்தாங்க. அதானே வெற்றி, நீ சொல்லு. இல்ல பதானி வந்து இல்ல சொல்ல முடியல. மேபி கேஎல் ராகுல் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ற மிடில் ஆர்டர். டாப் ஆர்டர் வந்திருக்காங்க, கடைசியில டாப் ஓப்பனிங் விட்டாங்க. பட் அது கேஎல் ராகுலோட ப்ரிஃபரன்ஸ் தானே. நான் கேப்டன்சி இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆகணும்னு சொன்னாரு. அந்த ஒரு சில மேட்ச்க்கு அப்புறம் he didn't perform so well. பதானி இவங்க மெயினா வந்து இப்ப பதானியோட கன்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஒரு சீசன் அவர் கேப்டன் கோச் வந்திருக்காரு, கன்டினியூ பண்ணுவாங்க. நிறைய இதுல பதானி இருக்காரு, அவங்களுக்கு நிறைய அதர் லீக்ஸ்ல எல்லாம் இருக்காரு. they likely to continue தான் one more full season. ஒன் மோர் சீசன் ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இப்போ பதானியா கேஎல் ராகுல் அவங்க தான் டிசைட் பண்ணணும். இல்ல அது எனக்கு என்னமோ அது சும்மா இதுன்னு தான் தோணுது. பதானி கேஎல் ராகுல் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு சொன்னது வந்து ஓப்பனர் தான். ப்ரூக் போனதுனால ஃபேஃப் வந்து ஓப்பனிங் இறங்க வேண்டியதா போச்சுன்னு தான் சொன்னாரு. ஸோ அதனாலதான் பண்ணாங்களே தவிர இப்ப திரும்ப வேற யாராச்சும் மிடில் ஆர்டர் ஃபாரின் பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்கன்னா, இப்போ டோனோவன் ஃபெரேரா கூட அவங்க தான் வச்சிருக்காங்க. அவரும் நல்லா தான் விளையாடி இருக்காரு. அவரே கூட போன தடவை விளையாடி இருக்கலாம். அந்த மாதிரி விளையாடுறோம், நாங்க ஃபேஃபை வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் சால்வ் இல்ல. நம்ம ட்ரேட் பண்ணினா ஃபேஃப் எடுத்துக்கலாம் நம்ம சென்னைக்கு.
போதும். சரி இப்ப அதாவது இது சொல்லுங்க, வெங்கடேஷ் ஐயர் அத பத்தி சொல்லுங்க மட்டும். வெங்கடேஷ் ஐயர் வந்து ட்ரேட் வந்து எல்லாரும் ஆசைப்படலாம். பட் ஆனா அவ்வளோ 23 கொடுத்து அந்த ட்ரேட வாங்குறத விட அவர் ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணி எடுத்தா அவர் அதுல பாதி போவார். அவ்வளவுதான், 12-13 போவார். கேகேஆர் கூட வந்து போவாருன்னு நினைக்கிறேன். இந்த சீசனை வந்து கொஞ்சம் ராகுல் நீங்க ரீஸ்ட்ரக்சர் ராகுல் தான் எடுப்பாரு எல்லா வாட்டியும் வெங்கடேஷ் ஐயர் நம்மளுடைய ஃபேண்டசில. ஒன்னு ஷுவர், டேய் நல்ல பிளேயர்ரா. கண்டிப்பா கேகேஆர்ல ரீடைன் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் தெரியும். ஆக்சுவலா கூட தான் போவாரு. நீங்க பாருங்க, வெங்கடேஷ் ஐயர்லாம் கண்டிப்பா கூட தான் போவாரு. நீங்க தான் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. கூட போறது கூட கொஞ்சம் போவாரா கஷ்டம் தான். கூட போவாரா இல்லையா எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம்? வெங்கடேஷ் ஐயர் மட்டும் ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா கூட தான் போவாரு. பட் சஞ்சு சாம்சனும் வர்றாரு, வெங்கடேஷ் ஐயரும் வர்றாரு, இவரு கேம் கிரீன் வர்றாரு, இன்னும் யாரு இந்த மாதிரி 2-3 பெரிய தலைகள்லாம் இறங்கிருச்சு. சப்போஸ் சம்படி இல்ல கிஷான் இல்ல 2-3 பெரிய பிளேயரும் உள்ள வந்துட்டாங்க கிஷான் அப்படின்னா கிஷான்லாம் பெரிய பிளேயர்ல நீ வர பெரிய பிளேயர் தான். அதாவது விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்றது இந்தியன் 10க்கு மேல போயிரும்டா. இந்தியன் பிளேயர் லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர்னா கிஷான நம்பிதான் எல்லா வாட்டியும் போச்சு. இல்லடா உங்க 10+ fantasy point ஃபேண்டசி போச்சுன்னு போனதை வச்சு நீ சொல்ற. பட் அவங்க டேய் IPL team என்னடா match இல்ல கூட இல்ல பார்க்கணும்ல. ஹானஸ்டா என்ன 2 சீசன் முன்னாடி அடிச்சாரு அவளுங்க. இந்த சீசன் என்ன ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, 400 match ரன்னுக்கு ரெண்டு மேல match அடிச்சதே அடிச்சாரு, அதுக்கு ஒரு கடைசியா 3 அடிச்சாரு. அது ஓகே ராகுல். அவங்க வந்து இப்ப 10க்கு மேல போயிட்டாருன்னா நான் உன் டைனமிக்ஸ்க்கு தான் நான் வரேன். 10க்கு மேல இஷான் கிஷன் போயிடுவார் ஆப்ஷனுக்கு வந்துட்டா. ஸோ அந்த மாதிரி 10+ போற பிளேயர்ஸ் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படின்னா வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து டிமாண்ட் கொஞ்சம் குறையும் இல்லையா? அந்த மாதிரி பிளேயர்ஸே இல்லாம வெங்கடேஷ் ஐயர் மட்டும் வந்தாருன்னா வெங்கடேஷ் ஐயர் டிமாண்ட் கூடும். +23 23 அதிகமா நீ சொன்ன மாதிரி போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். கேகேஆர் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. கோச்சை கிளப்பி விட்டாங்க, பவுலிங் கோச் கிளப்பி விட்டாங்க. இல்ல அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்றத போட்டிருந்தாங்க மெசேஜ்ல. அது நம்ம சொல்றது அப்படிதான் சொல்ல வேண்டியது, டீசெண்டா சொல்லிட்டு கிளம்பிக்கிறதா. அதனால அவரு பரத் தருண் வந்து இதுக்கு போயிட்டாரு, எல்எஸ்சிக்கு போயிட்டாரு. அபிஷேக் நாயர் தான் அடுத்து திருப்பி. சாயிர் கான் வந்து ஒரு சீசன் 1.5 அவ்வளவுதான். இல்ல வருவார், ஏதாவது டீமுக்கு வருவார். வெற்றி மும்பை இந்தியன்ஸோட ரொம்ப நாள் அசோசியேட்டடா இருந்தாரு. கண்டிப்பா he will find a very good team தான் ஜாயிர் கான். இல்ல என்ன கேட்டா இந்தியன் டீமுக்கே வரலாம். லேங்கர் அனுப்பிட்டு ஜாயிர் கான் ஜாயிர் கானே வந்துருவாரா? பவுலிங் கோச் தனியா ஒருத்தர் இது பண்றாங்கன்னு தெரியல. அதாவது இல்ல more than anything KKR needs a captain. ஜாயிர் கானுக்கு நீங்க வாங்க. அதுக்கு முன்னாடி KKR வந்து கேப்டன் தேர் லுக்கிங் அக்ரெசிவ்லி ஃபார் கேப்டன். ஈவன் ஜெய்ஸ்வாலுக்கு கூட அவங்க அக்ரெசிவா போறாங்க. வாங்கி அவரும் வந்து கேப்டன்சி அம்பிஷன்ஸ்ல நிறைய வச்சிருக்காரு ஜெய்ஸ்வாலும். ஸோ அதுவும் வந்து ஒரு டாக் தான். ஆனா ஜெய்ஸ்வால் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா they'll be in a great problem. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன். ரெண்டுத்துல ஒண்ணு பண்ணுவாங்க. இல்ல சஞ்சு சாம்சன் வந்து நான் வேணான்ட்டு இல்ல, அவர் ஆக்ஷன் போறேன்னு அடமுடிச்சு ஆக்ஷன் போயிட்டாருன்னா ஜெய்ஸ்வால் அவங்க எப்படி கேகேஆர் கொடுப்பாங்கன்னு சொல்றேன். கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. பராக் கேப்டன் தான் அப்படின்னா சஞ்சு வெளியே போயிடுவார் வெற்றி. அதுல டவுட்டே கிடையாது. அவங்க வந்து பராக் கேப்டன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சஞ்சு இருக்க மாட்டாரு அந்த டீம்ல. ரைட்லி சோ. ஆமா, அப்படிதானே? பராக கேப்டன் ஆகிட்டு சஞ்சு சாம்சன் அந்த டீம்ல இருக்கணுமா சொல்லுங்க? அதெல்லாம் கண்டிப்பா இருக்க மாட்டாரு. ஐ திங்க் திரும்ப அவங்க சரி இப்ப அவர் சிஎஸ்கேக்கு எடுத்தாருன்னா அவருக்கு கேப்டன்சி கொடுப்பாங்களா சாம்சன்? அதுதான் அடுத்த கேள்வி. அது டவுட் தான். அதுவும் டவுட் தான். அது பேசிருப்பாங்க. டீம்ல வந்து இருக்கிறது வேற, அதே டீம்ல கேப்டனா எடுத்துட்டு இல்ல நீ கேப்டன் கிடையாது சும்மா விளையாடுன்றது வேற. இப்ப நீ சிஎஸ்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் சரியா தேர்ல கேக்வாட் முடியல அப்படின்னா அப்புறம் வேணா ஸ்வாப் பண்ணலாம். பாப்பாங்களே தவிர சிஎஸ்கே ஆர் நோன் டு பேக் தேர் பிளேயர்ஸ். கேக்வாட் தான் பேக் பண்ண போறாங்க. அதுவும் இல்லாம சஞ்சு இங்க வந்தாலுமே வந்து இங்க வந்து பெரிய தலை தான் அப்படின்னு சஞ்சுக்கு தெரியும்ன்றதுனால ஐ திங்க் அது ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லிட்டரலி இப்ப வந்து தோனியும் கேக்வாடும் சென்னையில இருக்காங்க. இப்ப வந்து ஐபிஎல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். 1 வீக்கா மீட் பண்ணி பேசிட்டுலாம் இருக்காங்களாம். வேற ஏதாவது பேசுவாங்களா? வாட்ஸ்அப்ல கூட ஐபிஎல் பத்தி பேசிக்கலாம். வேற ஏதாவது இதுதான் இருக்கும். சஞ்சு சாம்சன் நியூஸ்லாம் வந்துச்சு, அத வச்சு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல பிரதர், அடுத்து நவம்பர் தோனி இன்டர்வியூ கொடுத்தாரு. அதான் நான் வந்து இன்டர்வியூ வேற கொடுத்தாரு. அதான் சொல்லு வெற்றி.
அதான் நேத்து தான் சொன்னாரு, நான் வந்து அடுத்த 15 வருஷம் வந்து சென்னையில எல்லோ ஜெர்சி போட்டு தான் இருப்பேன். அது பிளேயராவோ சப்போர்ட் ஸ்டாஃபாவோ இருப்பேனே தவிர நான் வந்து சென்னையை விட்டுட்டு போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு அவர். அவர் ஸோ 26 வந்து பிளேயரா இருப்பாரா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃபா இருப்பாரா நமக்கு தெரியாது. பட் அவர் அதை விட இன்னொன்னு சொன்னார் வெற்றி, இன்னொன்னு கூட சொல்லலாம் இருக்கலாம்ல. கேப்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த கேப்ஸ் எல்லாம் நாங்க ஆக்ஷன்ல தான் ஃபில் பண்ண போறோம்னு வேற சொன்னாரு. ஆப்ஷன்ல தான் ஃபில் பண்ண போறோம்னார். அதுதான் வந்து சஞ்சு சாம்சன் பேசி கேக் விட்டு வரல அப்படின்றது. அதுதான் வந்து கொஞ்சம் கிளியர் கட்டா இது வந்து தலையோட ஓன் வேர்ட்ஸ். நாங்க வந்து எங்களோட கேப்ஸ் எல்லாம் ஆக்ஷன்ல ஃபில் பண்ண போறோம்னு சொன்னாரு. ஆனா அப்படி சொல்லிட்டு ட்ரேட் பண்ணி விடுவாங்களான்னு தெரியாது. we are going to back ராகுல் திரிபாதி அப்படின்னாரு பிளம்பிங். அடுத்த மேட்ச் வெளியே உட்கார்ந்து இருந்தார், ஞாபகம் இருக்கா? பிளம்பிங் சொல்றது வேற, ஆனா அது பிளம்பிங், தலை சொல்றது வேற. ஓகே, அசி சொல்றதுன்னு நினைக்கிறேன், மைக்கேல் அசி. சரி. இப்போ ராகுல் நம்மளோட எங்க சப்போர்ட் இல்ல ஆடியோல தான் இருக்கேன். போனை கையில பிடிக்கிறது கை வலிக்குது. ரொம்ப நேரமா கையிலே வச்சிருக்கேனா? இப்போ போயிட்டு வரீங்களா? இல்ல சரி. பேசலாம். இல்ல மத்த இதுல வச்ச சரி, அந்த okay. ஆங்கிள் ஒழுங்கா வரல, அதான் கையிலே வச்சிருந்தேன் போன. சரி, ஓகே. வெற்றி, வேற ஏதாவது நியூஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி we can close. தேவையான அளவுக்கு நம்ம பேசிட்டோம். ஐபிஎல் உடைய டிஸ்கஷன் தான் இன்னைக்கு. இன்னும் திருப்பி வந்து தமிழ் வில்லன்ஸ் ஒரு நாக் அவுட் போட வேண்டியிருக்கு. எஸ்டிஆர் உடைய நாக் அவுட் போடலான்னு இருக்கோம். வியூவர்ஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்டிஆர் நாக் அவுட் நான் இப்பயே சொல்றேன், வரும். ஆனா தேதி பின்னர் அறிவிக்கப்படும். 2 வருஷம் 3 வருஷம் வரலாம். அப்படி எஸ்டிஆர் பண்ணா நம்ம தனுஷும் பண்ணணும். பண்ணுவோம், தாராளமா பண்ணுவோம். டி பண்ணுவோம், எல்லாமே நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி தமிழ் வில்லன்ஸும் பண்ணணும். ஸோ தமிழ் வில்லன்ஸ் யார் டி 3 ஆப்ஷன் கொடுக்குறோம் வியூவர்ஸ். 3ல எது ஃபர்ஸ்ட் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதான் நாங்க பண்ண போறோம். அது ஒரு மேட்ரு. இன்னொரு மேட்ரு வந்து நீங்க உங்க எங்களோட ஸ்பெஷல் லைவ் 5000 வந்துருச்சு அப்படின்னா நம்ம உட்காடுறோம், பேசுறோம். நீங்களும் அந்த லைவ் செஷன்ல ஜாயின் பண்ண போறீங்க எங்களோட. ஸோ இதுதான் எங்களோட இது. முதலாளி, நீங்க உங்களோட ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா we can close. பாய்ஸ், நீங்களும் லாகுல் மட்டும் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருங்க. எஸ்ஆர்ஹெச் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஷமி இஷான் இருக்கலாம். ஷமி நடராஜன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? மேபி போவாங்க, கண்டிப்பா போவாங்க. ப்ரொவைடட் அவர் பதானி அவர் ரிலீஸ் பண்றான்னு இருக்கும். சரி, பார்ப்போம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஐபிஎல் நியூஸ்லாம் சொல்லிட்டோம். உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சா நீங்களும் அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நான் சொன்ன மாதிரி artesquad@gmail.comல வந்து நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் லைவ் போனால் கொஞ்ச நேரம் தான் 1 hour தான் போவோம். அதில் எவ்வளோ பேர் எங்களால் கூப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கணுமோ ஜாயின் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி டிசார்டன். இது ஒரு மாதிரி ஃபியூச்சர் செஷன் வில் மேக் ஷுர் வி கண்டக்ட். ஸோ வில் சைன் ஆஃப் வித் திஸ் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட். பை.